ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ராம் வந்து வீட்டில் இல்லை. இப்போன்னு பார்த்து வந்து சேதுராம்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா நமக்கு தான் அசிங்கமாயிடும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பழிய போட்டு சீதா ஃபேமிலியும் இங்கேருந்து துரத்தி ஆகணும். என்ன பண்ணலாம்? நமக்கு எதிராகவே வந்து கெடு வைக்கிறாளா? அதுவும் மீனாட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கா. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகா. சரி வர வழியில் திருட்டு பழி போட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. இப்போன்னு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, என்ன நகையை எடுத்து வைக்கலாம், செயின்லாம் வச்சா செட் ஆகாது, இருக்கலே காஸ்ட்லியான நெக்லஸ் வந்து வைக்கலாம்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பீடு வந்து இருக்கும் போல இருக்கு. அந்த நெக்லஸை யாருக்கும் தெரியாமல் சீதா கிட்ட வச்சா நிச்சயம் வந்து அவள் சமாளிச்சிருவா. வேறு யார்கிட்ட வைக்கலாம்? சீதா வந்து கோவப்படணுன்னா அவங்க அம்மா மேலே திருட்டு பழி போட்டுடலாம். அப்போ தான் அவங்க அம்மாவை கண்ணாமண்ணான்னு திட்டினா சீதா வந்து உணர்ச்சி வசப்படுவா. அதுக்கப்புறமேட்டு அவளையும் வீட்டை விட்டு துரத்திடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவங்க லக்கேஜுக்குள்ளே வந்து புடவைக்குள்ளே வச்சுட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து பதுங்கி வராங்க மகாலட்சுமி. அவங்க ஆசைப்பட மாதிரியே வந்து வச்சுட்டாங்க. இது வந்து சீதாவுக்கும் யாருக்கும் தெரில. அப்படியே கேஷுவலாக வந்து வந்துடுறாங்க. சீதா வந்து பேசுகிறாங்க நம்ம உமா கிட்ட. கம்பெனியில் மிகப்பெரிய தெல்லுமுள் நடந்திருக்கு. என்னடி சொல்கிற? நம்ம கம்பெனியில் வந்து தெல்லுமுள் நடந்திருக்கா? ராம் கம்பெனிலையா? அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீராவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. 30 கோடி ரூபா கிட்ட வந்து திருடியிருக்காங்க. சொந்த கம்பெனியே வந்து திருடியிருக்காங்களா? யார் திருடியிருக்காங்க? சுபாஷ் தான். இருந்தாலும் வெளிப்படையாக வந்து சேதுராமன்ட்டு எதுவும் சொன்னா வந்து இவங்களோட இமேஜே வந்து போயிடுமா? அதுவும் இல்லாமல் மகாலட்சுமி வந்து ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயம் ஏதோ ஒன்று விஷயத்தை மறைச்சி வச்சு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. நிச்சயம் மகாக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் சுபாஷை காப்பாற்றணுன்னா மகா சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று சுபாஷ் கிட்டே சிக்கியிருக்கு. அதனால தான் இந்த விஷயத்துலேருந்து சுபாஷை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. மகா சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க தான்மா நினைக்கிறாங்கிற மாதிரி சீதா வந்து பேசுகிறாங்க. பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ண முடியாதுல்ல. எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா. கேஷுவலாக வந்து வெளியில் போகிறப்போ வந்து என்னோடய நெக்லஸை காணுங்கிற மாதிரி அவங்களே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி. என்னது நெக்லஸை காணுமா? நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்க? உங்கள் பையில் வந்து சோதனை போட்டு பார்ப்போம்னு சொல்லி சோதனை போட்டு பார்த்தா அந்த பையில் வந்து இருக்குது. வேணும்னு நீங்களே வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறீங்களான்னு சீதா மீரா எல்லோரும் கேட்குறாங்க. எப்படி நாங்கள் மாட்டு வெளியில் வந்து கிளம்புவோமா? கிளம்புறப்போ வந்து நெக்லஸ் காணாமல் போகுமா? எங்கள் பையில் சோதனை போட்டு பார்த்தா இந்த பையில் வந்து இருக்கா? நீங்கள்லாம் உத்தமங்களா? ஏகப்பட்ட பொருளெல்லாம் வச்சுருக்கீங்களே. எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பவுடரெல்லாம் வச்சுட்டு வந்தீங்களே, அதெல்லாம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சீதா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து சேதுராமன் மூஞ்சி வந்து சின்னதாகுது. அம்மா பழசெல்லாம் அதுவும் பேசாத அங்கிள், இதெல்லாம் உண்மை தானே? அப்படி இருக்கும்போது இவங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாட்டில் வந்து பொருளெல்லாம் கலந்து கொடுத்து என் குழந்தைய இல்லாமக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிட்ருக்கப்ப இதெல்லாம் இவங்களுக்கு ஏமாத்திரம். அழகாக வந்து நெக்லஸை வந்து நாங்கள் இல்லாதப்போ ரூம்குள்ளே போயிட்டு பொருள் வந்து வச்சுட்டிங்களா? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இவங்க எதுக்காக தெரியுமா சீதா இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உமா வந்து பேசுகிறாங்க. நீ கையாடலாம் கண்டுபிடிச்சிட்டில்ல, அதில் இவங்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலாகிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. அதை வந்து சேதுராமன் உங்கள்கிட்ட கூட சொல்லலை. அதனால தான் மகாலட்சுமியிலேருந்து எல்லாம் கூட்டணியில் இது மாதிரி திடீர்க்காங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒன்றும் புரியல போல இருக்கு மகாலட்சுமிக்கு. இனிமேட்டு சும்மா விட்டுருந்தா சரி வராது. என்னடி சொன்னேன்? என்ன பார்த்துட்டு திருடின்னு சொன்னியான்னு சொல்லி உமா வந்து கை நீட்டி அடிச்சிடுறாங்க. செம்மையாக வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன். எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் வந்து சம்மந்தி வந்து அடித்த இதெல்லாம் ரொம்ப தப்பு. என் வீட்டில் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இவங்க யார் முடிவு பண்ண? என் அம்மாவையே அடித்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புடவையை வந்து இடுப்பில் சொறி வச்சுட்டு வேகமாக மாதம் வந்து போகிறாங்க. எப்போது நீளமாக ஒரு பொருள் இருக்குல்ல அதை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே டிக் டிக் பண்ணுறாங்க. வேற எங்கேயோ இடத்துல வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி காட்டி அல்டிமேட்டாக அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.